இல்லை இல்லை. ஸோ எத்தனை நாளுங்க இப்படி மைக்கை பிடிச்சி வந்து பேசி என்ன தான் பண்ண போகிறாங்க? ஆல்ரெடி வந்து எவ்வளோ வார்னிங். லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிக் பாஸே வந்து டென்ஷன் ஆகிட்டார். 10 டைமுக்கு மேலே நீங்கள் வந்து மைக்கை கழட்டி நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்? நம்மளுக்கே இப்போ கேட்கும் போது எவ்வளோ டென்ஷன் ஆகுது, அப்போ பிக் பாஸ்க்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு தானே உங்களுக்கு சேலரி கொடுக்குறது. நேற்று பிக் பாஸ் எபிசோடில் இதே மாதிரி மறுபடியும் வந்து மைக்கை கழட்டி பேசியிருக்காங்க இந்த பாரு அண்ட் கம்ருதீன். என்ன பர்சனலாக இருக்கவங்க அது சத்தியமாக புரியல. இவங்க வந்து பாரு சொல்லியிருக்காங்க, இவனை வந்து கேமுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அவர் என்ன இன்டென்ஷனில் இருக்காரோ அது கடவுள் தான் தெரியும். கமருதீனா இல்லை மக்ருதீனா, கரெக்டாக தான் வச்சுருக்காங்க பேர், மக்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை டைமுங்க? ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஐ திங்க் இந்த சீசன் தெரியல, மும்தாஸ் மேம் ஏற்பாடுல. ஸோ அந்த சீசனில் வந்து கமல் சார் வந்து மைக்கை வந்து சரியாக மாட்டலன்னு மும்தாஸ் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்து வெளியே உட்கார வச்சுருந்துருப்பார். ஞாபகம் இருக்குங்களா? வீக்கெண்ட் எபிசோடில் இந்த மனுஷனை விஜய் சேதுபதி லாஸ்ட் வீக் வந்து இதை அட்ரெஸ்ஸே பண்ணலைங்க. பிக் பாஸ் அவ்வளோ டென்ஷன் ஆகி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து மைக்கை கழட்டி நீங்கள் வந்து 10 தடவைக்கு மேலே வந்து பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அதை பற்றி எதுவுமே கேட்கல. ஐ நோ இட்ஸ் நாஸ்டி. இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு லவ்வாக இருக்கிறதுனால அவர் வந்து கேட்கலையோ என்னவோ, அவருக்கு கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா நம்ம மரியாதையை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களோ என்னமோ தெரில. பட் இது எல்லையை மீறி போயிட்டுருக்க. திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் த ரூல்ஸ். ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி பாவம் சின்ன சிறுசுங்க ஏதாச்சும் பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். பட் இதே வந்து கண்டினியூஸாக வந்து பேசிகிட்டே இருந்தால் பண்ணிகிட்டே இருந்தால் இவங்க பேசுகிறத பார்த்தா வேறு மாதிரி தான் பேசுவாங்க. அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கவர் விஷயம், சாப்பிட்ற விஷயம், கவர் போட்டு சாப்பிட்லாம் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்க கண்டிப்பாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியணும்னா, மேடம் வந்து பெர்மிஷன் கேட்குறாங்களாம். 30 மினிட்ஸ் பிக் பாஸ் எனக்கு ஜோன் அவுட் ஆகணும், எனக்கு 30 மினிட்ஸ் வந்து மைக்கை யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸில் வந்து மறுபடியும் பெர்மிஷன் கேட்டுகிட்டே இருக்காங்க. நேற்று லைவ் எபிசோடு நேற்று யார் பார்த்தீங்களோ அவங்களுக்கு தெரியும். கிச்சன் ஏரியாவில் வந்து சொல்லியிருப்பாங்க, பிக் பாஸ் நான் 30 மினிட்ஸ் பெர்மிஷன் கேட்டிருந்தேனே வித்தவுட் மைக், நான் கொஞ்சம் ஜோன் அவுட் ஆகணும், ஸோ அதனால் வந்து எனக்கு 30 மினிட்ஸ் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க மேடம். நான் பார்த்தேன் அது. ஸோ நிறைய பேர் பார்த்தாங்க. ஏன் இது வந்து திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் மாதிரி இருக்குங்க, எக்ஸ்க்ளூசிவ் கண்டஸ்டன்ட். என்ன மாதிரி இதுங்க இது? இட்ஸ் மேண்டேட்டரி திங். நீங்கள் வந்து மைக்கை போட்டே தான் ஆகணும். இது என்ன இது ஸ்கூலாக? இது 30 மினிட்ஸ் நான் போய் வீட்டுக்கு போயிட்டு வரேங்க அந்த மாதிரி என்ன இது? இதை பற்றி வந்து விஜய் சேதுபதி சார் கேட்டே ஆகணும். இல்லை இதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து அப்போவே வந்து கொடுத்தாகணுங்க. இவங்க வந்து இவ்வளோ பண்ணுற அளவுக்கு வந்து விடக்கூடாது. வாட் மேக்ஸ் யூ டு கீப் தீஸ் கைண்ட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ்? ஏன் இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க? ஏன் வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க? அதுவும் அட்ரெஸ் பண்ணாத வீக்கெண்டில். அதுதான் என்னோடய கொஸ்டின். சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து சுருக்குன்னு கோவமாயிட்டு உங்களுக்கு மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்படுறீங்க இல்லைங்க. இது வந்து பிக் பாஸை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுங்க. பிக் பாஸ்க்கு ரெஸ்பெக்ட் இல்லைனா ஓகேங்களா? பிக் பாஸ்க்கு மரியாதை கிடைக்கலன்னா ஓகேங்களா உங்களுக்கு? என்ன நியாயங்க இது? உங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு இந்த ஷோ. நான் ஒரு லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன், உங்களுக்கு இந்த ஷோவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரீசன் வந்து எதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. இது கண்டஸ்டன்ஸா இல்லை உங்களுக்கு வெளியே வர ட்ரால்ஸா என்னன்னு. பட் இது வந்து அட்ரெஸ் பண்ணணுங்க. செட்டிங் அ பேட் எக்ஸாம்பிள் ஃபார் த நெக்ஸ்ட் சீசனுங்க. இதை பார்த்துட்டு வந்து நிறைய கண்டஸ்டன்ட் நெக்ஸ்ட் சீசனில் வந்து ட்ரை பண்ணுவாங்க. பரவாயில்ல, இட்ஸ் அ நார்மல் திங் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழில் தான் இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் வந்து கொடுக்குறாங்க நினைக்கிறேன். இந்த தெலுங்கு ஹிந்திலலாம் அவங்க வந்து வச்சு செஞ்சிருவாங்க. நீங்கள் பட் தமிழில் தான் இவங்க வந்து கேமராமா, கண்டென்ட் ப்ரொவைடராமா. ஸோ இதை பார்த்துட்டு வந்து இவங்களுக்கு வந்து லீனியன்சி கொடுக்குறாங்களாம். என்ன கேமர், என்ன கண்டென்ட் ப்ரொவைடருன்னு எனக்கு
சத்தியமாக புரியலைங்க. டாக்ஸிசிட்டி அப்பா. இந்த கமருதீன் நேற்று பண்ண வேலை, என்னதான் அரோராவும் கமருதீனும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கட்டுங்க, அது வி கான்ட் ஸ்பீக் அபவுட் இட். பட் அவர் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து இட் இஸ் ஃபில்த்தி. அது வந்து நிறைய இடத்துல வந்து வாட்டர் வெல் ஸ்டார்லேருந்து அவர் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அது கம்மலில் வந்து அவங்க கேட்டாங்க, அவர் போட்டுட்டு இருந்தார் அரோராவோட கம்மல் கேட்டுறதுக்கு. அப்புறம் கேட்குறாரு அவர், வேறு என்ன கொடுத்து வச்சுருக்கீங்க, உங்களோட ஜட்டி ஏதாச்சும் கொடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பீப் போட்டாங்க இந்த எபிசோடில். பட் 24/7 வந்து அது கேப்சர் ஆகிடுச்சு. இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து பேசியே ஆகணும். நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து கொந்தரைச்சிட்டு இருக்காங்க அவர் பேசின வார்த்தை, அதுக்கப்புறமா இந்த செயல், மேடம் பண்ணுற செயல். பிஆர்ஸுங்க வந்துடுவாங்க இப்போ, பாரு ஆட் பாரு ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியும், நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இஸ் இட் ஃபேர் ஆர் அன்ஃபேர்? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you guys in another video. Bye bye.